திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சுக்கிட்ட சமூக நீதிக்கான இயக்கம். திராவிட இயக்கம் தோன்றினதே சமூக நீதி நிலைநாட்டத்தான். 1921ஆம் ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி. இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி 1950ஆம் ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வச்சவங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். அது மட்டுமல்ல, கழக ஆட்சியில்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீட்ட 31 விழுக்காடாக உயர்த்தினோம். பட்டியலின மக்களோட இடஒதுக்கீட்ட 16 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக உயர்த்தினோம். பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு தனியாக இடஒதுக்கீடு வழங்கணும். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர்ல 20 விழுக்காட்டை பிரித்து வன்னியர் சமுதாயம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக அறிவித்து தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம். இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடும், அருந்ததியினருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். இடஒதுக்கீடு கொடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான், கையெழுத்து போட்டா போதும். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல, ஆனா அது அவருக்கு தெரியாது. அதன் பிறகு எப்படியோ ஐயா அவருக்கு சந்தித்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா வந்து எம்ஜிஆர் கிட்ட பார்த்து பேசி, இந்த மாதிரி இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு, இவ்வளோ வரலாறுலாம் ஐயா பேசின பிறகு, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சுங்க டாக்டர், இப்படி இருக்குதா, இவ்வளோ மோசமாக இருக்கா, யாருமே சொல்லலை என்கிட்ட. அங்கே 2 அமைச்சர்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டார். பேரை சொல்ல விரும்பல நான். அந்த 2 அமைச்சர்கள் திட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளோ காலமாக எனக்கு ஏன் தெரியாமல் போச்சு. பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், கடைசி காலத்தில் சொன்னார், நிச்சயமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு 15 விழுக்காடு இடஒதுக்கீடை தயார் பண்ணி வச்சாங்க மசோதாவை. அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் இறந்துட்டார். அதன் பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசின்னு கொடுத்தார். அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார். 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார். அதான் 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில்.